மின்ட் கொரியாண்டர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி. ஒரு துண்டு இஞ்சி 4 to 5 பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கண்ணாடி பதம் வந்து அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனது ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளி இருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதி விடும் போது அது கூட நம்ம 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி காரம் இருக்கிறதுனால கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா கொதி வந்தோடனே அது கூட நம்ம இனி பாஸ்மதி ரைஸ் 1 கப் ஊற வச்சிருக்கோம் 20 மினிட்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் தண்ணியை ஒரு கப்புனா அதுக்கு 1.5 கப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி விட்டு அது கூட கொஞ்சம் நெய், லெமன் நான் இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா போல மின்ட் கொரியாண்டர் பிரியாணி ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.